வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலின் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 45. சதுரங்க காய்கள். ஒரே இரவு, ஒரே பகல், 60 நாழிகள். அந்த குறுகிய கால அளவில் பெரிய பெரிய ராஜதந்திரிகளும் சாதிக்க முடியாத அந்த மகத்தான காரியத்தை கரிகாலன் எப்படி சாதித்தான் என்பதை நினைக்க நினைக்க பேராச்சரியமாயிருந்தது நிர்ஜனாதேவிக்கு. தன்னையும் தன் தம்பியையும் சோழ நாட்டுக்கு அழைத்து செல்வதாக முந்திய நாளிரவு வசந்த மண்டபத்தில் உறுதி கூறிய கரிகாலன் எந்த உபாயத்தை கரியாண்டு மறுநாள் பகலுக்குள் அந்த காரியத்துக்கு ஜெயசிம்மன் சம்மதத்தை பெற்றான் என்பதை பற்றி எண்ணற்ற முறைகள் திரும்ப எண்ணி பார்த்தும் காரணத்தை அறிய முடியாமல் திணறிய அரசகுமாரிக்கு மாலினி கொண்டு வந்த தகவல் உண்மையாக இருக்க முடியுமா என்ற சந்தேகமும் ஏற்படவே எதிரே நின்ற தன் தோழி மீது தன் அழகிய விழிகளை சற்றே பதிய விட்டாள். அரசகுமாரியின் பார்வையில் பறந்து கிடந்த சந்தேக சாயியை கண்ணுற்ற மாலினி, ஏன் அரசகுமாரி, நான் சொல்வதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று மெல்ல கேட்டாள். அரசகுமாரியின் சித்தம் எங்கெங்கோ சுழன்று கொண்டு கிடந்ததால் அவளுடனே பதில் ஏதும் சொல்லாமல் சாளுக்கியர் அரச மாளிகையில் அந்த பெரும் அறையின் பிரம்மாண்டமான சாளரங்களொன்றை நோக்கி சென்று வெளியே தன் பார்வையை செலுத்தினாள். வெளியே சற்று தூரத்தில் நகரத்து விளக்குகளின் ஒளியில் பளபளத்துக் கொண்டிருந்த கிருஷ்ணா நதி மிக அமைதியாக பிரவகித்துக் கொண்டிருந்தது. விளக்கொளி விழாத இடத்தில் இரண்டும் ஒளி விழுந்த ஒவ்வொரு இடத்தில் பிரகாசித்துக் கொண்டும் இருளும் ஒளியும் கலந்த மானிட வாழ்க்கைக்கு விளக்கம் தருவது போல் பிரவகித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணா நதியை நீண்ட நேரம் பிரமித்து பார்த்து கொண்டிருந்த குமாரி, இன்னும் சில நாள்களுக்குள் உன்னை விட்டு போய் வேறு நாட்டு எல்லையில் வாசம் செய்ய வேண்டுமே தாயே என்று சற்று இறைந்தே சொல்லி வரப்போகும் பிரிவின் நினைப்பால் ஏக்கம் கலந்த பெருமூச்சொன்றையும் விட்டாள். அரசகுமாரியின் மனோநிலை மாலினிக்கு பூரணமாக புரிந்திருந்ததால் அவள் ஏதும் பேசாமல் சிறிது நேரம் மௌனமாகவே நின்றாலும் இருவரையும் சங்கடத்தை அழைத்து கொண்டிருந்த அந்த மௌன நிலை உடைக்க எண்ணி மெல்ல அரசகுமாரி அணுகி, அரசகுமாரி, நான் கேட்டது உங்கள் காதில் விழவில்லை சொல்லியிருக்கிறது என்று மெதுவாக வார்த்தைகளை உதிர்த்தாள். அந்த கேள்வி அரசகுமாரியையும் ஓரளவு நிதானத்துக்கு கொண்டு வரவே அவள் மீண்டும் சாளரத்தை விட்டு உட்பக்கம் திரும்பி மாலினியை நோக்கி, என்ன கேட்டாய் மாலினி என்று வினவினாள். நான் சொல்வதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டேனே என்று முதலில் கேட்ட கேள்வியை மீண்டும் விளக்கி சொன்னால் பணிப்பெண் மாலினி. அரசகுமாரியின் புருவங்கள் ஏதோ யோசனையின் அறிகுறியாக ஒரு முறை எழுந்து தாழ்ந்ததுமல்லாமல் இதழ்களிலும் ஒரு வறட்டு புன்முறுவல் தவழ்ந்தது. அந்த வறட்சி குரலிலும் துணிக்க சொன்னால் அரசகுமாரி, நம்ப கஷ்டமாகத்தான் இருக்கிறது மாலினி, செய்தி எப்பேற்பட்டது நினைத்து பார் என்று. நம்ப முடியாத விஷயங்கள் உலகத்தில் நடப்பதில்லை அரசகுமாரி என்று கேட்டால் மாலினி. நடக்கின்றன மாலினி, ஆனால் இத்தனை சீக்கிரத்தில் ஒரு நாட்டின் அஸ்திவாரத்தையே ஆட்டவில்லவோர் ஏற்பாடு நடப்பது சாத்தியமா என்று அரசகுமாரியும் பதிலுக்கு கேட்டாள். ஏன் சாத்தியமல்ல அரசகுமாரி, சாளுக்கிய வீரர்களுக்கு அஞ்சி நம்மிடம் அடைக்கலம் புகுந்த ஓர் நாடோடி சில நாள்களுக்குள் சோழ தூதராவது சாத்தியமா இருந்தால் தாங்களும் மன்னரும் சோழ நாட்டுக்கு செல்வது ஏன் சாத்தியமாக கூடாது என்று மாலினி தர்க்க ரீதியில் கேள்வியை தொடுத்தாள். அப்படியானால் கரிகாலர் உண்மையில் சோழ நாட்டு தூதர் தான் என்கிறாயா? சந்தேகமே இல்லை அரசகுமாரி, நமது பிரதான மந்திரியை சொன்னார். இருக்க முடியாது மாலினி, இதிலும் ஏதோ விஷமம் இருக்கிறது. விஷமம் ஏதுமில்லை அரசகுமாரி, கரிகாலரை தூதராக நியமித்த ஓலையில் வள்ளுவரையர் வந்தியத்தேவரை கையெழுத்திட்டிருக்கிறார். சோழர்கள் முத்திரையும் ஓலையில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதையும் பிரதான மந்திரி தான் சொன்னாரோ? ஆமாம் அரசகுமாரி, நன்றாக விசாரித்தாயா? திட்டமாக விசாரித்தேன், சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அரசகுமாரி மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்து அறைக்குள்ளே சிறிது நேரம் உலாவினாள். கடைசியாக மாலினியை நோக்கி அரசகுமாரி சற்று இறைந்தே நகைத்தாள். ஏன் நகைக்கிறீர்கள் ராஜகுமாரி? சிந்தித்து பார்த்தேன், எல்லாம் விந்தையா இருக்கிறது மாலினி. எது விந்தையா இருக்கிறது அரசகுமாரி? சோழ தூதர் வந்தது, அவர் யோசனைக்கு ஜெயசிம்மன் ஒப்புக்கொண்டது, எல்லாம் விந்தையா இருக்கிறது மாலினி. இதில் யாருக்கு பைத்தியம் பிடிக்கிறது என்பதுதான்
எனக்கு புரியவில்லை. ஊர் பேரறியாத ஒரு முத்தமடாலய சீடரை நாடோடியை ஒரு வல்லரசின் தூதராக நியமிக்க ஒப்புக்கொண்ட வள்ளுவரையருக்கு பைத்தியமா? இந்த புது சூழர் வந்ததும் வராதுமாக முன்பின் ஆராயாமல் அவர் யோசனைக்கு ஒப்புக்கொண்ட ஜெயசிம்மனுக்கு பைத்தியமா? அல்லது சோழ நாட்டுக்கு உங்களை கொண்டு செல்கிறேன் என்று சொன்னது சரி என்று துள்ளி குதித்தானே நரேந்திரன், அவனுக்கு பைத்தியமா? வேங்கி நாட்டு அரசு பீடம் மாற்றான் கைக்கு போகிறது என்பதை அறிந்தும் ஏதும் செய்ய வழி இல்லாமல் விழிக்கிறேனே, எனக்கு பைத்தியமா? இது என்ன நாடுகளை பற்றிய ராஜதந்திரமா அல்லது ஒரு தனி மனிதன் இஷ்டப்படி நடத்தக்கூடிய நாடகமா என்று விடுவிடுவென்று பேசிக்கொண்டு போன அரசகுமாரி உணர்ச்சிகளின் வேகத்தில் சிறிது தள்ளாடி கட்டிலுக்காக நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். மன்னன் மகள் உள்ளத்திலே குதித்தெழுந்த உணர்ச்சி பிரவாகம் எத்தன்மையது என்பதை மாலினி நன்றாக உணர்ந்து கொண்டாள். கரிகாலன் வந்ததும் வராதுமாக மன்னன் மகளையும் மன்னன் ராஜராஜ நரேந்திரனையும் சோழ நாட்டுக்கு கூட்டு செல்ல ஏற்பாடு செய்து விடுவான் என்பது மனத்தால் நினைக்க கூட முடியாத மகத்தான சாதனை என்பதையும் சந்தேகமற புரிந்து கொண்டிருந்த மாலினிக்கு அந்த சாதனையின் விளைவாக அரசகுமாரிக்கு ஏற்படக்கூடிய துக்கமும் ஏமாற்றமும் எத்தன்மை என்பது நன்றாக தெரிந்தே இருந்தது. ஆகவே மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அரசகுமாரிக்கு முன்பாக மௌனமாகவே நின்றாள். அரசகுமாரியின் உள்ளத்தை எண்ணற்ற உணர்ச்சிகள் அலைகள் தாக்கி கொண்டிருந்ததால் ஏதோ சொப்பன உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் அவள் அகக்கண் முன்பு ஏதோ காட்சிகள் தோன்றி மறைந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக கரிகாலன் உருவமே அவள் உள்ளத்தில் திரும்ப திரும்ப எழுந்து நின்றது. உள்ளே ஓடும் உணர்ச்சிகளை சிறிது பிரதிபலிக்காத அந்த குழந்தை முகம், சதா விஷமம் தவழும் கூறிய அந்த கண்கள், புன்முறுவை பூத்து நிற்கும் உறுதியான அந்த தொடர்கள், இவை அனைத்தையும் திரும்ப திரும்ப கருத்தின் திரையிலே தீட்டி பார்த்த அரசகுமாரிக்கு கரிகாலனை விற்பதா என்றே புரியவில்லை. விருப்பம் வெறுப்பும் கலந்து தாண்டவமாடிய உணர்ச்சிகளுக்கு மேலாக எழுந்து நின்றது ஒரு கேள்வி. அவர் எப்படி இதை சாதித்தார் என்று அந்த கேள்வியை ஒரு முறை வாய்விட்டும் சொன்னாள். அது அமைச்சருக்கும் தெரியவில்லை அரசகுமாரி என்றால் மாலினி. என்ன அமைச்சருக்கும் புரியவில்லையா என்றால் அரசகுமாரி சிந்தனை சூழலிலிருந்து தன்னை சற்று விடுவித்துக் கொண்டு, இல்லை, ஏன்? சோழ தூதர் ஜெயசிம்மனுடன் தனிமையிலே பேசினார். அமைச்சரையை கூட ஜெயசிம்மன் அறையை விட்டு அகன்று விடும்படி உத்தரவிட்டானாம். அப்படியா? ஆம். கரிகாலர் மாலினி வாக்கத்தை முடிக்க முடிய அரசகுமாரி கட்டிலிருந்து துள்ளி எழுந்து தனிமையில் பேச விரும்பினார். இப்பொழுது புரிகிறது என்று நிதானத்தில் எழுந்து கூவினாள். மாலினி ஏதோ பேச வாயெடுத்தாள். ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் அளிக்காமல் அரசகுமாரியை பேசிக்கொண்டு போனாள். புரிகிறது மாலினி, நன்றாக புரிகிறது. அந்த படுபாவியை நேற்று சொன்னதை சாதித்து விட்டான். இனி இது நமது நாட்டை ஜெயசிம்மனுக்கு விட்டுவிட்டான். விஷ்ணுவர்த்தன விஜயாதித்தன் வேங்கி நாட்டு அரியணையில் நிர்பயமாக உட்காரலாம். சோழர்கள் கூட இதற்கு ஒப்புக்கொள்வார்கள். வேங்கி நாட்டு அரியணையில் யார் அமர்ந்தால் சோழர்களுக்கு என்ன? அவர்களுக்கு வேண்டிய சாம்ராஜ்ய விஸ்தரிப்பு. இதற்கு இடமளிக்கக்கூடிய எதையும் சோழர்கள் ஒப்புக்கொள்வார்கள். இனி விமலாதித்தன் வம்சம் அழிந்தது, அதன் பெருமை அழிந்தது. இத்தனைக்கு மூல காரணம் ஓர் அயோக்கியன், தர்க்க சாஸ்திரம் படித்த ஒரு போக்கிரி. வெகு சுலபத்தில் முடித்து விட்டான் காரியத்தை என்று விடுவிடுவென்று பேசினாள். அவள் நினைத்தது போல் காரியம் அத்தனை சுலபத்தில் முடியவில்லை. அன்று காலையில் ஜெயசிம்மனை சந்தித்த கரிகாலன் தனக்கு தெரிந்த தந்திரங்கள் அனைத்தையும் பிரயோகித்த காரியத்தை முடித்தான். எடுத்த காரியத்தை முடிக்க கரிகாலன் எத்தனை பொய்களை புனைந்தான், எத்தனை முறை உணர்ச்சிகளை அடக்கி கொண்டான், எத்தனை முறை எதிரியுடன் சொற்போர் நடத்தினான் என்பதையெல்லாம் அந்த பேதை எப்படி அறிவாள்? வேங்கி நாட்டுக்கு முதலில் வந்த போது எந்த அறையில் ஜெயசிம்ம சாளுக்கியன் கரிகாலனை சந்தித்தானோ அதே அறையில்தான் அன்று காலையிலும் அவனுக்கு பேட்டி அளித்தான். வல்லூரின் கண்களை விட கூர்மையான அதே கண்கள், எள்ளளவும் வெளியில் காட்டாத நிச்சலனமான அதே முகம் அவனை ஏறெடுத்து பார்த்தது. உறுதியும் கொடுமையும் நிறைந்த புன்முறுவல் பயங்கரமான மீசைக்கு கீழே இதழ்களில் தவழ்ந்து நின்றது. ஜெயசிம்மன் முதலில் பேசவில்லை. கரிகாலன் பேசுவதை கேட்க தன் செவிகள் சித்தமாயிருக்கின்றன என்பதை பார்வையின் மூலமே உணர்த்தினான். இவன் மௌனத்திலும் ஒரு கட்டளை துணித்தது. மேலை சாளுக்கிய மன்னனை தலை தாழ்த்தி வணங்கிய கரிகாலன்
கரிகாலன் தங்கள் அடிமை வந்திருக்கிறேன் என்று சொல்லி மடியில் இருந்த ஓலை ஒன்றை எடுத்து ஜெயசிம்மனிடம் நீட்டினான். திடமான தன் கரங்கள் ஒன்றை நீட்டி ஓலையை வாங்கிய ஜெயசிம்மன் ஒரு வினாடி அதை பார்த்தான். பிறகு ஓலையை திருப்பி கரிகாலனிடம் கொடுத்துவிட்டு லேசாக சிரித்து கொண்டே கேட்டான், இங்கு எந்த முறையில் வந்திருக்கிறாய் கரிகாலா? சோழ நாட்டு தூதர் என்று முறையலா, அல்லது என் வீரர்களால் சிறைப்படுத்தப்பட்டவன் என்று முறையலா என்று கரிகாலனும் மெல்ல நினைத்துவிட்டு, இரண்டுக்கும் அதிக வித்தியாசமில்லையா மன்னவா என்றான். வித்தியாசமில்லையா? உணர்ச்சி ஏதும் இல்லாமலே துணித்தது மன்னன் குரல். தங்கள் மேற்பார்வையில் இருப்பவன் பிற நாட்டு தூதனாயிருந்தாலும் தங்கள் கைது போலத்தானே அலுவல் புரிய முடியும் என்றான் கரிகாலன். ஜெயசிம்மன் புருவங்கள் ஏதோ கேள்வி கேட்கும் முறையில் சற்றே உயர்ந்தன. அந்த கேள்வி அவன் உதடுகளிலிருந்தும் உதிர முன்பாக கரிகாலனை பேசத் தொடங்கி, நான் இப்படி திடீரென சோழ நாட்டு தூதனாக வந்திருப்பது தங்களுக்கு ஆச்சரியத்தை விளைவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, என் மீது அவநம்பிக்கையையும் அளித்திருக்கிறது என்றான். ஜெயசிம்மன் மேலும் மௌனம் சாதித்ததால் கரிகாலன் பேச்சு தொடர்ந்து, நான் அறிஞனைங்கிறது கடத்தி சென்றதே தங்களுக்கு என் மீது சந்தேகத்தை கிளப்பியிருக்கலாம் என்று மிக பணிவுடன் வார்த்தைகளை உதிர்த்தான். அறிஞனை கடத்தி சென்றது மட்டுமல்ல, விஜயாதித்தனை ஏமாற்றி செங்கமல செல்வியையும் அழைத்து சென்று அரியன் ராஜராஜனிடம் ஒப்படைத்திருக்கிறாய் என்று விளக்கிய ஜெயசிம்மன் கரிகாலன் செய்துள்ள குற்றம் எத்தனை கடுமையானது என்பதை சுட்டி காட்டினான். அந்த சமயத்தில் கூட ஜெயசிம்மன் முகத்தில் சிரிப்பின் சாயை மண்டி கிடந்ததே ஒழிய கோபத்தின் குறி சற்றேனும் புலப்படாதே கண்ட கரிகாலன் மேலே சாலிக்கிய மன்னரிடம் மிக எச்சரிக்கையுடன் பேச வேண்டிய அவசியத்தை உணர்ந்தான். ஆகவே பணிவு நிரம்பிய கிடந்த குரலிலேயே மீண்டும் பேசி துவக்கி, எல்லாம் தங்கள் கட்டளையை முன்னிட்டுதான் மன்னவா என்று கூறினான். எது என் கட்டளை கரிகாலா? அறிஞனை கடத்தி சென்றதா அல்லது செல்வியை விடுவித்ததா என்று கேட்டான் ஜெயசிம்மன். இரண்டுமில்லை மன்னவா, தாங்கள் முதலில் எனக்கு இட்ட கட்டளை. என்ன அது? தாங்கள் அடிமையாக அலுவல் புரிய சொன்னீர்கள். அதற்காக பெரும் பதவி அளிப்பதாகவும் உறுதி கூறினீர்கள். ஆமாம், உறுதி கூறினேன். நானும் தங்கள் பக்கம் அலுவல் புரிய ஒப்புக்கொண்டேன். அதன் விளைவுதான் இது. எது? நான் செய்திருக்கும் காரியம். என்ன காரியத்தை சாதித்து விட்டாய்? விஷ்ணுவர்த்தன் விஜயாதித்தனை வேங்கி நாட்டு அரியணையில் அமர்த்தும் சூழ்நிலையை சிரித்து விட்டேன். கரிகாலன் இந்த பதிலை மிக மெதுவாகத்தான் சொன்னான். ஆனால் எதற்கும் அசையாத ஜெயசிம்மனையே அது அசைய வைத்தது. ஜெயசிம்ம சாளுக்கியரின் கரிய பெரும் புருவங்கள் சட்டென ஒரு நாடி உயர்ந்தன. உதடுகள் துடிப்பதற்கு அறிகுறியாக மீசையும் ஒரு முறை அதிர்ந்து அடங்கியது. என்ன? விஷ்ணுவர்த்தன விஜயாதித்தன் வேங்கி நாட்டு அரியணையில் அமரலாமா என்று வினவினான் ஜெயசிம்ம சாளுக்கியன். ஆம், இன்னும் 15 நாள்களில் திட்டமாக பதில் சொன்னான் கரிகாலன். அப்படியானால் நரேந்திரன், ராஜராஜ நரேந்திர மன்னரையும் அரசுகுமாரி நிரஞ்சனாதேவியையும் சில நாள்கள் தமது விருந்தாளிகளாக வைத்திருக்க சோழ மன்னர் இஷ்டப்படுகிறார். ஜெயசிம்மன் சிம்மாசனத்தில் ஒரு முறை அசைந்து உட்கார்ந்து நம்பிக்கையை சிறிதும் பிரதிபலிக்காத விழிகளை கரிகாலன் மீது நாட்டி, என்ன, சோழ மன்னன் இங்கிருந்து நரேந்திரனையும் அவன் சகோதரியையும் தம் நாட்டுக்கு அழைத்து செல்ல விரும்புகிறாரா என்று ஆச்சரியம் ததும்பி நின்ற குரலில் கேட்டான். மகாராஜா, சோழ நாட்டு தூதவன் என்ற முறையில் நான் தங்களிடம் அவர்களை அழைத்து செல்ல அனுமதி கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி தலையை தாழ்த்தி ஜெயசிம்மனை வழங்கினான் கரிகாலன். ராட்சசன் போல் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்த ஜெயசிம்மன் ஸ்தம்பித்து போனான். இவன் சொல்வது உண்மையாக எப்படி இருக்க முடியும் என்று எண்ணி எண்ணி பார்த்து விடை காணாமல் தவித்தான். மெல்ல கரிகாலனின் சிக்கலை அவிழ்க்க தொடங்கி நிலைமையை விவரித்தான். மன்னவா, தங்களிடம் சேவை செய்ய ஒப்புக்கொண்ட நாள் முதலே அதற்கான திட்டங்களை வகுத்தேன். அறிஞனை கடத்தி சென்று சோழர்களிடம் ஒப்படைத்தேன். அரையன் ராஜராஜன் மகளை தங்கள் மருமகனிடமிருந்து விடுவித்தேன். இரண்டிலும் சோழப்படை தலைவரின் நம்பிக்கையை பெற்றேன். தஞ்சை துறையார் கொடுத்த ஓலை அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தியது. பிறகு நானும் படைத்தலைவன் பதவியை பெற்றேன். படைத்தலைவர் மந்திர ஆலோசனையில் கலந்து கொண்டேன். ஆனால் எந்த நிலையிலும் தங்கள் நலனை மட்டும் மறக்கவில்லை. சந்தர்ப்பம் வந்த போது காரியத்தை சாதித்தேன். சோழ படைகள்
வடநாட்டு யாத்திரைக்கு சுத்தமாயிருந்தன. ஆனால் இடையே நிற்கிறது வேங்கி நாடு. இதை கடந்து வடநாடு செல்ல தங்கள் உறவு வேண்டும் என்று மந்திர ஆலோசனையில் கூறினேன் என்று பேசிய கரிகாலன் சிறிது பேச்சை நிறுத்தி ஜெயசிம்மனை கவனித்தான். பூம் என்ற சப்தமே எழுந்தது ஜெயசிம்மனிடமிருந்து. கரிகாலன் மெல்ல ஜெயசிம்மனை அணுகி, முதலில் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை மன்னவா. வந்தியத்தேவர் கூட சற்று யோசித்தார். ஆனால் அவர்கள் சாம்ராஜ்ய பேராசையை தூண்டிவிட்டேன். தங்கள் படைபலத்தையும் வேங்கின் சக்தியையும் பற்றி அளவுக்கு சற்று அதிகமாகவே சொன்னேன். கடைசியில் தங்கள் நட்பை பெறவும் வேங்கி நாட்டை தங்களிடம் ஒப்படைக்கவும் தீர்மானித்தார்கள் என்று கூறினான். என்னிடமிருந்து சோழர்கள் எந்த உதவியை எதிர்பார்க்கிறார்கள் என்று கேட்டான் ஜெயசிம்மன். நட்புள்ள ஒரு நாட்டு மன்னன் செய்யக்கூடிய உதவியை தான் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் படைகள் இந்நாட்டு வழியாக வடக்கே செல்ல தங்கள் அனுமதி வேண்டும். அவ்வளவு தானா? அவ்வளவே தான் மன்னவா. தாங்கள் அனுமதி கொடுத்தால் இன்னும் ஒரே வாரத்திற்குள் ராஜராஜ நரேந்திரனையும் நிரஞ்சனாதேவி அழைத்து கொண்டு நான் ஆரியன் ராஜராஜன் பாசறைக்கு பயணமாவேன். இதற்கு நரேந்திரன் ஒப்புக்கொள்ள வேண்டுமே. ஒப்புக்கொண்டு விட்டார். இந்த பதில் ஜெயசிம்மனை அப்படியே தூக்கி வாரி போடவே திடீரென்று ஆசனத்திலிருந்து எழுந்து பலமான கரங்கள் ஒன்றை கரிகாலன் தோல் மீது வைத்து அவனை மீண்டும் கூர்ந்து நோக்கினான். அப்படி கூர்ந்து நோக்கி அந்த விழிகளில் சந்தேகம் பலமாய் படர்ந்தது. நீ எப்பொழுது நரேந்திரனை சந்தித்தாய் என்று கேட்டான் ஜெயசிம்மன். அந்த சந்தேகம் குரலிலும் துணிக்க, நேற்றிரவு சந்தித்தேன் மன்னவா. தங்களுடைய திட்டங்களுக்கு வழியை சீர்படுத்த வேண்டியது உங்கள் அடிமையின் பொறுப்பல்லவா. அதற்காக அவரிடம் ஏதேதோ பொய் சொன்னேன். என்னிடம் சொல்வது மட்டும் நிஜம் என்று எப்படி தெரியும்? எனக்கு கிடைக்கும் பலனிலே இருக்கிறது அத்தாட்சி. தங்கள் திட்டம் ராஜராஜ நரேந்திரனை விலக்கி தங்கள் மருமகனை மன்னனாக்குவது தானே. அதற்கு நான் வழிகோலவில்லையா என்று கேட்டான். எதற்கும் குழம்பாத ஜெயசிம்மன் மூளை கூட குழம்பி கிடந்தது. எதிரே நிற்கும் அயோக்கியன் யார் பக்கம் பணிபுரிகிறான் என்பதை நிர்ணயிக்க ஜெயசிம்மனால் கூட முடியவில்லை. அது மட்டுமா, அடுத்த சில தினங்களில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை தடுக்கவும் ஜெயசிம்மன் சக்தி இழந்து போனான். திறமைசாலியான சூதாட்டக்காரன் சதுரங்க பலகையில் காய்களை நகர்த்துவது போல வேங்கி நாட்டு ராஜ குடும்பத்தினரை தன் இஷ்டப்படி திருப்பிக் கொண்டிருந்தான் பௌத்த மடத்தின் மாணவனான கரிகாலன். அவன் இஷ்டப்படி வேங்கி நாடு மட்டுமல்ல, சோழ நாடும் ஆடியது. ஜெயசிம்மனை கரிகாலன் சந்தித்த நாளிலிருந்து சரியாக 6வது நாள் பிரமிக்கத்தக்க நிகழ்ச்சிகள் வேங்கி நாட்டின் தலைநகரிலே நடந்தேறின.